Hello everyone, welcome to Tamil Academy channel. நான் உங்கள் ஹேம்லதா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜாவா சீரீஸில் நெட்வொர்க்கிங் கான்செப்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாவாவில் நெட்வொர்க்கிங்னா என்ன, இந்த நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டெர்மினாலஜிஸ் வந்து தெரியணும். ஸோ அது எல்லாமே நேற்று நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நேற்று நம்ம பார்த்துருந்தோம். தட் இஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நெட்வொர்க்கிங்கில் எப்படி ப்ரோக்ராமிங் வந்து பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் சில கான்செப்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சர்வர், ஒரு கிளைண்ட். ஸோ சர்வர் ப்ரோக்ராம் எப்படி எழுதணும், கிளைண்ட் ப்ரோக்ராம் எப்படி எழுதணும். இந்த சர்வர்லேயும் கிளைண்ட்லேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், கிளைண்ட்லேருந்து ஒரு மெசேஜை சர்வருக்கு அனுப்பி அந்த சர்வர் அதை வாங்கி அவரோட அவுட்புட்டில் வந்து அதை ரைட் பண்ண போனார். அதாவது ரீட் பண்ணி, கிளைண்ட்லேருந்து வர்ற இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணி அவர் இடத்துல அவர் என்ன பண்ண போகிறாரு, ரைட் பண்ண போகிறாரு. ஸோ இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வரப்போகுது, கிளைண்ட்கிட்டேருந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சர்வருக்கு தனியாக கோடிங் எழுதணும், கிளைண்ட்டுக்கு தனியாக நம்ம கோடிங் எழுதணும். அதான் நெட்வொர்க்கிங். அதாவது கிளைண்ட்டுங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை முதல்ல ரெக்வஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணுறவங்கள நம்ம கிளைண்ட்டுன்னு சொல்கிறோம். அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சர்வர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நமக்கு ப்ராசஸ் பண்ண போகிறவர் யார் அப்படின்னா சர்வர், கொடுக்க போகிறது யார் அப்படின்னு சொன்னால் கிளைண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளைண்ட்டோட ப்ரோக்ராமை வந்து நம்ம பார்க்கலாம், எப்படி எழுதணும், என்னென்னலாம் பண்ணணும் பாருங்கள். இப்போ ப்ரோக்ராமிங் பாருங்கள். import java.io.star இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு தேவையான நம்மளுடைய அந்த பேக்கேஜை நான் என்ன பண்ணியிருக்கேன், இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இது கம்பல்சரி பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை பண்ணாமலும் இருக்கலாம். இந்த தடவை நான் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நான் போட்டுட்டேன். இல்லாட்டி சில நேரம் எரர் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் போட்டுட்டேன். ஸோ அடுத்து நான் நேற்று சொன்ன மாதிரி நெட்வொர்க்கிங் ஃபீல்டு, நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணுறோம் ஜாவாவில் அப்படின்னா java.net அப்படின்ற பேக்கேஜை வந்து நம்ம என்ன செய்யணும், இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் import java.net அப்படின்றத ரெண்டாவது பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பேக்கேஜோட இம்போர்ட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் டிஃபைன் பண்ண போகிறோம். பாருங்கள், பப்ளிக் கிளாஸ் மை கிளைண்ட் 1. ஸோ கிளாஸ் நேம், இதுக்கு முன்னாடி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக்கு போட்டிருக்கிறேன் நான். ஏன்னா இப்போ நம்ம சர்வர் கிளைண்ட்டு எல்லாமே பப்ளிக்காக தான் எழுதணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிமோட் சிஸ்டம்லையாவது இல்லாட்டி ரிமோட், அதாவது இப்போ இந்த கிளைண்ட் வேறு சர்வர் வேறு, இங்கேருந்து இது ரெக்வஸ்ட் அனுப்ப போகுது, கனெக்ஷன் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து நடக்க போகுது. ஸோ அப்போ இது ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா இதை டேட்டாவை எங்கேயுமே இதால் ஷேர் பண்ண முடியாது. அதனால் இட் மஸ்ட் பி பப்ளிக்காக தான் இருக்கணும், ப்ரைவேட் வந்து போடாதீங்க. ஸோ அப்போ வந்து பப்ளிக் கிளாஸ் மை கிளைண்ட் 1. மை கிளைண்ட் 1ங்கிறது என்னுடைய கிளாஸ் நேம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கேன். ஏன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இதில் ஏதாவது எரர் வந்துச்சு, இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாட்டி டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா எந்த இடத்துல அது எரர் ஆகுது, எந்த இடத்துல ஸ்டக்கப்பிங் ஆகுது கம்யூனிகேஷன் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக நான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் எழுதுகிறேன். ஸோ நம்ம ஜாவாவில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை பற்றி நான் போட்டிருக்கிறேன். ரன் டைமில் வரக்கூடிய எரர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கிற கான்செப்ட் நம்ம ஜாவாவில் பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து ட்ரை, கேட்ச் இதெல்லாமே நம்ம எழுதணும். ட்ரைக்குள்ளே தான் ஆக்சுவல் கோடிங் எழுதணும். ஸோ நான் ட்ரை பிளாக்குள்ளே ஆக்சுவல் கோடிங் எழுதுகிறேன் நான். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த நெட்வொர்க்கிங்கில் நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சாக்கெட். நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம ஜாவாவில் வந்து சாக்கெட் ப்ரோக்ராமிங் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நெட்வொர்க்கிங்கை எனேபிள் பண்ணுது. அதாவது இந்த ரெண்டு எண்டு பாயிண்ட்ஸ், ஒரு சிஸ்டத்தை இன்னொரு சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எண்டு பாயிண்ட்டாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சாக்கெட்டு தான். நார்மலாக கிளைண்ட்டுக்கு வந்து சாக்கெட்டுன்னு இருக்கும், சர்வருக்கு சர்வர் சாக்கெட் அப்படின்னு கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த சாக்கெட்டுங்கிறது ப்ரீ டிஃபைன்டு கிளாஸாக எங்கே வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா java.net பேக்கேஜுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்பயும் போல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிங்க. நம்ம ஜாவாவில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரீ டிஃபைன்டு கிளாஸுக்கும் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை அந்த ஆப்ஜெக்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே கிளைண்ட் சாக்கெட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். சாக்கெட்டுங்கிறது ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ், எஸ்ஸுங்கிறது என்னுடைய யூசர் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட். அதாவது இந்த சாக்கெட் கிளாஸுக்கு நான் க்ரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ சாக்கெட் ஆஃப் லோக்கல் ஹோஸ்ட். லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது இந்த சிஸ்டமோடைய நேம், அதாவது இந்த ஜாவாவோட லோக்கல் வெப் சர்வரை தான் இது மீன் பண்ணுது. இப்போ நடுவில் கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் ஆகணும்னா நடுவில் நமக்கு ஒரு சர்வர் தேவை. ஸோ ஜாவாவோட லோக்கல் வெப் சர்வரையே நான் எடுத்துக்கிறேன். அதோட ஹோஸ்ட் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட். அப்புறம் இதோட போர்ட் நம்பர் 6666 என்ற போர்ட் நம்பர் வச்சுருக்கேன். இந்த போர்ட் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சு தான் என்ன செய்யும், இந்த சாக்கெட் ஜென்ரேட் ஆகும். இதை அங்கே ரெஃபர் பண்ணி தான் சர்வரும் கிளைண்ட்டும் என்ன ஆகும், கம்யூனிகேஷன் வந்து நடக்கும்.
சரி, இப்போ சாக்கெட் வந்துருச்சு. கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நம்ம செஞ்சுட்டோம். அடுத்து இந்த டேட்டாவை ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஸ்ட்ரீம் வேணும். ஸோ இன்புட் ஸ்ட்ரீம்ங்கிறது டேட்டாவை உள்ளே வாங்குறதுக்கு இன்புட் ஸ்ட்ரீம், டேட்டாவை வெளியில் கொடுக்கறதுக்கு வந்து அவுட்புட் ஸ்ட்ரீம். நம்ம இங்கே கிளைண்ட்லேருந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு இன்ஃபர்மேஷனை சர்வருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ வெளியில் கொடுக்கறதுனால அது என்ன ஸ்ட்ரீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரீமுங்கிறது ஜாவாவில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கிளாஸ் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா டேட்டா ஸ்ட்ரீம்ஸ். அதில் இன்புட் ஸ்ட்ரீம் இருக்குது, அவுட்புட் ஸ்ட்ரீம் இருக்குது. இங்கே நான் வந்து அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து அவுட்புட் ஆகி எங்கே கொடுக்க போகுதுன்னா கிளைண்ட்டுக்கு வந்து கொடுக்க போகுது. ஸோ டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் டி அவுட் இதோட ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணு, அவுட்புட் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து என்ன கண்டென்ட். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணோம், அடுத்து ஸ்ட்ரீம் ரெடி பண்ணோம். இப்போ அந்த ஸ்ட்ரீம் வழியாக எந்த டேட்டா கம்யூனிகேட் ஆக போகுது அந்த டேட்டாவை ரெடி பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த டி அவுட்டுங்கிறது ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்ணு, ரைட் யூடிஎஃப். இந்த ரைட் யூடிஎஃப்ங்கிற ஃபங்க்ஷன் யூனிகோடு கேரக்டர் ஃபங்க்ஷன். இந்த யூடிஎஃப்ங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனிகோடு கேரக்டர் ஃபங்க்ஷன். அதாவது இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் கோடு, ஆஸ்கி கோடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்டர்மீடியேட் கோடு ஒவ்வொரு கேரக்டருக்கும் இது வந்து ஒரு யூனிகோடு வச்சுருக்கிறோம். அந்த கோடை வச்சு மெசேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ இந்த ஹலோ சர்வருங்கிறது இந்த யூனிகோடு ஃபார்மெட்டில் ஏதோ ஒரு வேறு ஒரு ஃபார்மெட்டுக்கு என்கிரிப்ட் ஆகி அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வருக்கு போகும். ஸோ ரைட் யூடிஎஃப் ஃபங்க்ஷன் மூலமாக ஹலோ சர்வர் அப்படின்ற மெசேஜை நான் அனுப்ப போகிறேன். யாருக்கு அனுப்ப போகிறேன், கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு அனுப்ப போகிறேன். ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணோம், ஸ்ட்ரீம் ரெடி பண்ணோம், அந்த ஸ்ட்ரீமில் என்ன செஞ்சுருக்கோம், மெசேஜை பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரீமில் இருக்கிற டேட்டாவை கிளியர் பண்ணுறதுக்கு ஃப்ளஷ், கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கிறோம். அடுத்து சாக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக க்ளோஸ் ஃபங்க்ஷன் போட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணணும், இல்லாட்டி இந்த ஆப்ஜெக்டோட அந்த மெமரி வந்து அவைலபிள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தான் ஜாவாவில் கார்பேஜ் கலெக்ஷன் இருந்தாலுமே நீங்கள் மேனுவலாக எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது பெட்டர் ப்ரோக்ராமிங்க்கான ஒரு வே. ஸோ அதனால் எதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களோ க்ரியேட் பண்ணிங்களோ அது எல்லாத்தையும் லாஸ்ட்டாக என்ன பண்ணிடுங்க, க்ளோஸ் ஃபங்க்ஷன் மூலமாக கால் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரீமை கிளியர் பண்ணி ஸ்ட்ரீமையும் க்ளோஸ் பண்ணி சாக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஒன்ஸ் இது சாக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில் இருந்த அந்த கனெக்டிவிட்டி என்ன ஆயிரும் அப்படின்னா டெர்மினேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக கேட்ச் எழுதியிருக்கிறேன். ஸோ இது வந்து கிளைண்ட் சைடு. இப்போ சர்வர் சைடு என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சர்வர் சைடு பாருங்கள், அதே போல் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம், கிளாஸ் எழுதியிருக்கிறேன், மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே நம்ம வந்து என்ன சர்வர் சாக்கெட் வந்து க்ரியேட் பண்ணணும். அங்கே வெறும் சாக்கெட்டுன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். இங்கே வந்து சர்வர் சாக்கெட், கிளைண்ட் சாக்கெட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வெறும் சாக்கெட், கிளைண்ட் சாக்கெட்டுன்னு கிளாஸ் கிடையாது. நிறைய இடத்துல இன்டர்வியூவில் அதை கேட்பாங்க. சர்வர் சாக்கெட்டுக்கு சர்வர் சாக்கெட்டுன்னு கிளாஸ் இருக்குது, கிளைண்ட் சாக்கெட்டுக்கு என்ன இருக்குதுன்னு ஆப்ஷனில் கிளைண்ட் சாக்கெட் கிளாஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. கிடையாது, வெறும் சாக்கெட் அப்படின்ற கிளாஸ் தான் இருக்குது. ஸோ சர்வர் சாக்கெட்டில் பாருங்கள், சேம் போர்ட் நம்பரை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இங்கே ஒரு போர்ட் நம்பர், அங்கே ஒரு போர்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணாது, பாத் ஜென்ரேட் ஆகாது, உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ கனெக்ஷனே அது க்ரியேட் ஆகாது. ஸோ அதனால் சேம் போர்ட் நம்பர் கொடுங்க. அதாவது இப்போ நீங்கள் கிளைண்ட்டில் என்ன போர்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ, இங்கே பாருங்கள் கிளைண்ட்டில் நான் வந்து 666ன்னு 4 டைம்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ அதே போர்ட் நம்பர் தான் நான் எங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன்னா சர்வர்லேயும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். சேம் போர்ட் நம்பர் தான் இருக்கணும். போர்ட் நம்பர் டிஃபர் ஆச்சுன்னா எரர் வரும். ஸோ அடுத்து இப்போ இந்த சாக்கெட்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கிளைண்ட்டு தான் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்கும். அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்குது. யார் அக்செப்ட் பண்ணுது, சர்வர் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி கொடுக்குது. அடுத்து வந்து இன்புட் ஸ்ட்ரீம், அங்கே அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி இங்கே இன்புட் ஸ்ட்ரீமுக்கு க்ரியேட் பண்ணுறோம். அவுட்புட் ஸ்ட்ரீம் என்ன சொன்னேன், டேட்டாவை வெளியில் கொடுக்குறதுக்கு. இன்புட் ஸ்ட்ரீம் எதுக்கு, டேட்டாவை ப்ரோக்ராமுக்குள்ளே வாங்குறதுக்கு. ஸோ அங்கே அவர் அனுப்பின ஹலோ சர்வர் அப்படின்ற மெசேஜை இந்த இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்டை வச்சு என்ன செய்யுது, உள்ளே வாங்கிக்கிறது. உள்ளே வாங்கி இங்கே பாருங்கள் ரீட் ஃபங்க்ஷன், அங்கே ரைட் ஃபங்க்ஷன் பண்ணோமா, இங்கே என்ன செய்யணும், ரீட் ஃபங்க்ஷன். இந்த ரீட் ஃபங்க்ஷன் மூலமாக வாங்கி அந்த யூனிகோடு ஃபார்மெட்டில் இருக்கிறது ஸ்ட்ரிங்காக மாற்றி ஒரு வேரியபிளில் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், system.out.println யூஸ் பண்ணி அந்த மெசேஜை அப்படியே நம்மளுடைய அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் தான் சர்வர் அண்டு கிளைண்ட் வந்து பண்ணுறது. பட் ஆனால் நமக்கு எல்லாமே அந்த ப்ரீடிஃபைன் கிளாஸஸும் ஃபங்க்ஷனும் நமக்கு தெரியணும், தெரிஞ்சாலே போதும். பாருங்கள், இப்போ இதை நான் ரன் பண்ணணும். ஸோ அது ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்பயும் போல் இந்த சர்வரை வந்து மை சர்வர், இப்போ நான் என்ன கிளாஸ் நேம் வச்சுருக்கேனோ அந்த கிளாஸ் நேம் .javaன்னு சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாவாவில் பின்னில் சேவ் பண்ணிக்கோங்க. கிளைண்ட்டையும் சேவ் பண்ணிக்கோங்க தனித்தனியாக, தனித்தனி நோட் பேடு,
தனித்தனியாக நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரன் பண்ணுறதுக்கு 2 கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுக்கணும். பாருங்கள், நான் எடுத்துருக்கிறேன். இது ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துருக்கிறேன், இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துருக்கிறேன். ஏன் அப்படின்னா சர்வரை தனியாக ரன் பண்ணணும், கிளைண்ட்டை தனியாக ரன் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் உள்ளே போய் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 2 கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளேயும் நான் ஜாவாவோட ஃபோல்டர் வரைக்கும் போயிட்டேன். இப்போ கம்பைல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சர்வரை கம்பைல் பண்ணுங்கள். கம்பைல் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் உள்ள சின்டாக்ஸ் தான். நம்ம நார்மல் ஜாவா ப்ரோக்ராம் எப்படி கம்பைல் பண்ணுவோமோ அதே ஜாவா சி, உங்கள் ஃபைல் நேம் என்ன, நீங்கள் கிளாஸ் நேம் வச்சுருக்கீங்க இல்லை என்னென்னு சேவ் பண்ணிங்களோ அந்த ஃபைலை அந்த இது. ஸோ கிளைண்ட்டை தனியாக கம்பைல் பண்ணுங்கள். ஸோ சர்வர்லேயும் எந்த எரரும் இல்லை, பார்த்துக்கோங்க. கிளைண்ட்லேயும் எந்த எரரும் இல்லை. இப்போ முதல்ல நம்ம யாரை ரன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சர்வரை தான் ரன் பண்ணணும். ஸோ ஜாவா நம்ம சர்வரை ரன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ சர்வரை ரன் பண்ணியிருக்கேன். எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் இன்னும் ஆகலை. சர்வர் ஆக்டிவேட் ஆகி ரெடியாக இருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், இது பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கிளைண்ட்டை ரன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இது என்ட்ரு அடிச்சிருச்சு. சரிங்களா? இதில் ஏன்னா நம்ம எதுவுமே டிஸ்பிளே பண்ணலை. இந்த ரன் பண்ண உடனே என்ன ஆயிருக்கும்னு கேட்டிங்கன்னா கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில் பாத்து ஜென்ரேட் ஆகி, அதாவது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகி, இதோட அவுட்புட் ஸ்க்ரீன் மூலமாக இந்த ஹலோ சர்வர்ன்ற மெசேஜை யாருக்கு அனுப்பியிருக்கும், சர்வருக்கு அனுப்பியிருக்கும். இப்போ சர்வர் என்ன பண்ணியிருக்கும், அக்செப்ட் ஃபங்க்ஷன் மூலமாக கனெக்ஷனை வாங்கி அக்செப்ட் பண்ணி கனெக்ஷன் ஜென்ரேட் ஆனவுடனே இந்த வேல்யூவை ரீட் பண்ணி அங்கே ஸ்ட்ரிங்காக மாற்றி இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கும். பாருங்கள், இதை ரன் பண்ண உடனே அங்கே மெசேஜ் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு பாருங்கள், மெசேஜ் என்ன வந்திருக்கு சர்வரில், ஹலோ சர்வர் அப்படின்றது வந்திருக்கு. இப்போ ஒருவேளை நான் ப்ரோக்ராமில் வேறு ஏதாவது மாற்றிட்டு வர்றேன். பாருங்கள், இந்த இடத்துல ஹலோ சர்வர் ஐ ஆம் கிளைண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மை ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ நான் இப்போ கிளைண்ட்டில் மாற்றிருக்கிறேன். திரும்ப அதே மாதிரி இப்போ நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ண சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதுனால கம்பைல் பண்ணிவிட்டே திரும்ப ரன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பாருங்கள், மை சர்வர் 1 இப்போ ரன் பண்ணியிருக்கேன். சர்வரில் எந்த அவுட்புட்டுமே வரல. சரிங்களா? இப்போ திரும்ப நான் கிளைண்ட்டை கம்பைல் பண்ணி ரன் பண்ண போகிறேன். ஸோ வந்துருச்சு. இப்போ அங்கே சர்வரில் பாருங்கள் மாறி இருக்கா, ஹலோ சர்வர் ஐ ஆம் கிளைண்ட், தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மை ரெக்வஸ்ட். நாங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தேனோ அது அப்படியே இங்கே வந்துருச்சு. ஸோ இது வந்து என்னென்னா கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன். கிளைண்ட்லேருந்து டேட்டா போகும், சர்வர் அக்செப்ட் பண்ணி பண்ணும். இது வந்து 2-வே கம்யூனிகேஷன் கிடையாது. இது வந்து நமக்கு கம்யூனிகேஷனில் நிறையா சொல்லுவாங்க, சிம்ப்ளெக்ஸ், டியூப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ், டூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னா 1-வே கம்யூனிகேஷன். அதாவது நீங்கள் கேட்க மட்டும்தான் முடியும், ரிப்ளை எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ஒரு டிவி, நம்மளுடைய ரேடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஏன்னா அது சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்க முடியும். டிவிட்ட போய் நீங்கள் ஏதாவது ரிப்ளை பண்ண முடியுமா, டிவியில் வர்றதில் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு இடத்துலேருந்து நமக்கு இன்புட் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் திரும்ப அதுக்கு எதுவும் ரிப்ளை கொடுக்க முடியாது. ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் டயத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்ஃபர்மேஷனை சொல்லி முடிச்சுருவாங்க, ஒரு கேப் விட்டுட்டு அப்புறம் அந்த கேப்புக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், ரிப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கி டாக்கி இருக்குது பாருங்கள். வாக்கி டாக்கியில் ஏன் ஓவர் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நேரம் ஒருத்தர் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும், 2 பேரும் ஒரே நேரத்தில் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அந்த ஓவர்ன்ற வார்த்தை எதுக்காக சொல்கிறாங்க, நான் என்னோடய கம்யூனிகேஷனை முடிச்சுட்டேன், ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக சொல்லிவிட்டு ஓவர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் பேசி முடிச்சுட்டேன், நீ பேசுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இது ரிசீவர் சைடு இருக்கிறவங்க பேசுவாங்க. அட் அ டைம் 2 பேர் பேசுனாங்கன்னா 2 பேருக்கும் கேட்காது, ஒருத்தரோட தான் கேட்கும். இது வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன்னா இப்போ நம்ம ஃபோன் எல்லாத்துலேயுமே, டெலஃபோன், செல்ஃபோன் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம். 2 பேரும் பேசிக்கிட்டே, அவங்களும் பேசிக்கிட்டே இருக்கலாம், நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? 2 பேருக்கும் கேட்கும், 2 பேர் பேசுகிறதும் 2 பேருக்கும் கேட்கும். நம்ம குழம்பாமல் பேசிக்கிற வேண்டியது தான்.
ஸோ இது ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம பார்த்தது வந்து சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். அதாவது ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, அதை வாங்கி ஒருத்தர் வச்சுக்கலாம். ஒன் வே கம்யூனிகேஷன் அது வந்து நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.